அமதி பேசாத கோபால. சைலண்ட் சைலண்ட். போதுமான உட்காரு உட்காரு முடியுமா உட்காரு. நீங்க அமைதியாக இருந்தா நாடகம் அமைதி பேசாத. போதுமான கூட்டம். நீங்க அமைதியாக இருந்தா நாடக சிறப்பாக. போயிடுமா காமாட்சி காமாட்சி போற அக்கா காமாட்சி அக்கா. அமைதி பேசாத. சைலன்ஸ். அன்பார்ந்த நாடக கலா ரசிகர்களே, வருங்கால வாலிப நண்பர்களே, மாதர் குல மாணிக்கங்களே, மாணவ செல்வங்களே, இன்னும் இடம் கிடைக்காத அடைந்து கொண்டிருப்பவர்களே, அலை கடல் என திரண்டு வந்திருக்கும் நமது கிராம பொதுமக்களாகிய உங்களுக்கும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றி வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் நானுமே வடிவமான காத்து ரட்சிக்க வேண்டும். கலையாத கல்வியும் குறையாத செல்வமும் ஒரு கபடு வராத நட்பும் ஆய கலைகள் 64 நமது நாவிலே அமைய செய்த கலைவாணி பொற்பாத மாதா பிதா குரு தெய்வங்கள் பாதங்களை வணங்கியும் அலை கடல் என திரண்டு வந்திருக்கும். ஐயோ, பணம் வாங்கி போறதுக்கு நான் கட்சிங்க அடக்கிறேன். பணம் தயவு செய்து அமைதியாக இருந்தா சிறப்பா இருக்கும். சத்தம் போடாத அமைதியா இருங்க. கலை வளர்ந்த நமது கிராமம், கலையை மதிக்கத்தக்க நமது கிராமம், எங்களை போல பல கலைஞர்களை உருவாக்கிய கிராமம், என் நாட்டுக்கும் பொன்னாடாக விளங்கக்கூடிய கிராமம் நமது பெரும்பாக்கம் கிராமம். நமது கிராமத்திலே விண்ணையும் வாங்கலாம், இந்த மண்ணையும் வாங்கலாம். விலை கொடுத்து வாங்க முடியாதது அன்பு உள்ளம் கொண்ட உங்கள் இதயங்கள் மட்டுமே. இந்த அழகான கிராமத்திலே அங்காள் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை செய்து ஒரு மகத்தான திருவிழா செய்து இன்றிரவு நீங்கள் எல்லாம் கண்டு ரசிப்பதற்காக எங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பினை தந்த அன்பு உள்ளங்களுக்கும் விழா குழுவினர்கள், நாட்டாண்மைதாரர்கள், பெருதன்மைக்காரர்கள், மகளிர்கள், இளைஞர்கள், உங்கள் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் கலைதேவி நாடக மன்றத்தின் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றி வணக்கம். இந்த மாபெரும் மேடையில் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம், வந்தவாசி அடுத்த சூரிய குப்பம் கிராமம், எங்கள் ஸ்ரீ கலைதேவி நாடக மன்றம் தெய்வத்திரு கலை தண்டல் காசிநாதன் ஐயா குழுவினர் மன்றத்தின் உரிமையாளர் திண்டிவனம் நகராட்சியை சேர்ந்த என் அசோக்குமார் அவர்கள், எங்கள் நாடக மன்றத்தின் ஆசிரியர்
விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மட்டும் வெள்ளிமலைப்பேட்டை அடுத்த வட சிறுவலூர் கிராமம். எங்கள் ஹார்மோனிஸ்டர் இசைக்குயில் எஸ். நடராஜன் அவர்கள். வந்தவாசி அடுத்த சேதுராக்குப்பம் கிராமத்தை சேர்ந்த நாடக மன்றத்தின் இளம் புயல் கதாநாயகன் எஸ். முருகன் அவர்கள். இவர்களின் குழுவினராகிய நாங்கள் இந்த மாபெரும் மேடையில் நாங்கள் நடத்தக்கூடிய நாடகத்தின் தலைப்பு தங்கையின் பாசமா அல்லது தாரத்தின் நேசமா? உடன் பிறந்த தங்கையின் பாசமா அல்லது தாலி கட்டிய தாரத்தின் நேசமா? தங்கையா அல்லது தாரமா? தங்கையா அல்லது தாரமா என்ற ஒரு சமூக நாவல் நாடகத்தை நடத்த முன்வந்திருக்கிறோம். அனைவரும் அமைதியாக இருந்து நாடகத்தை கண்டுகளிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.